மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை லாங் வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ரெகுலராக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு காணாமல் போயிருந்தேன். இனி கட்டாயம் ரெகுலராக வீடியோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுறது கட்டாயம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு என்ன இருக்குன்னா இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். இடியாப்ப மாவோட எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்குறேன், ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு 1.5 கப் ஊற்றிருக்கேன். ஆனால் நீங்கள் 2 கப்பே ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி காணல, இடையில வெந்நீர் சுட வச்சு ஊற்றிருந்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பச்சரிசி மாவு இருக்குல்ல, இடியாப்ப மாவு கிண்டிக்கிட வேண்டியதான். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு இடியாப்ப மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவை வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிங்க. ஸோ நல்லா கட்டி விடாமல் ஒரே டைரெக்ஷனில் கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு நல்லா கிளறிட்டு நல்லா இடியாப்ப மாவு அளவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சிட வேண்டியதான். ஆறிட்டுருக்கிற அந்த கேப்பில் வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன்னா வேக வச்சுட்டேன். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்துட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த மாதிரி நம்ம புட்டரிப்பு இருக்கும்ல அதை வச்சு நல்லா எரிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டோம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னோம்னா அது வந்துட்டு என்னதான் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டியாக சில சமயம் இருக்கும். அதனால தான் புட்டரிப்பு வச்சு அரிச்சிக்க சொல்கிறேன். ஸோ இதை அகைன் இந்த மாவோட சேர்த்து நல்லா கையை வச்சு பிசைய போகிறோம். நம்ம பண்ணுறதுனால அந்த உருளைக்கிழங்கு வந்து கட்டியாக இருக்காது, மாவோட நல்ல மாவாட்டு பிசைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கை வந்து பொறுக்கிற சூடு வந்த உடனே இது நல்லா போட்டு மெசிச்சுக்கோங்க. இப்போல்லாம் எனக்கு வந்துட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சூடே பொறுக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, பேபி பிறந்ததுக்கப்புறம் இதாகும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு எதுனா சூடு வந்து பொறுக்காது. பிஃபோர் பேபிக்கெல்லாம் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சு சூடை தமுத்துறது அப்படி இப்படின்னு வித்தை காட்டிட்டு அலைஞ்ச என்னால் இப்போ இந்த சூடு கூட பொறுத்துக்க முடியல. காலத்தில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 2 பிள்ளைலாம் பார்த்துருந்தோம். இப்போ உள்ள பிள்ளைலாம் ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டு அது முடியலை இது முடியலைன்னு சொல்கிறது. பட் என்னுடைய தாட் எப்படி இருக்குன்னா, நம்மளாலே எப்படி இருக்குன்னா நம்ம பாப்பா எல்லாம் பெரிய பிள்ளையாகும்போது அவளுக்கு என்ன அளவுக்கு போகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் தாட் இருக்குது. ஏன்னா நாளாக நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் இருக்கிறவுடைய சத்துக்கள் வந்து கம்மியாகிட்டே போகுதுன்னே சொல்லலாம். சரி, நம்ம ஸ்நாக்ஸுக்கு வருவோம். அவன் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, கையில் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஒட்டாமல் பிசைய முடியலை அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். நான் இதில் ஒரே மாவில் 2 வெரைட்டிஸாக செய்ய போகிறேன். ஸோ இந்த ஸ்நாக்ஸுக்கு இன்னும் பேர் கூட வைக்கலைங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் சூட்டணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த பேரே இந்த ஸ்நாக்ஸுக்கு சூட்டிக்கொள்வோம். இப்போ கொஞ்சம் குட்டி பால்ஸாக எடுத்து அதை வந்து ஃபோக்கில் வச்சு இப்படி நல்லா ரோல் பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப்பை நான் யூடியூப்பில் இருந்து தான் சுட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதை நான் உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் உங்களுக்கு என்னென்ன ஷேப்லலாம் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணிக்கிட வேண்டியதான். இது வந்து கிட்ஸுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உரப்பு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு உப்பு பச்சரிசி மாவு ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரையே பண்ணுங்கள். ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே எடுத்துடக்கூடாது. சலசலப்பு இருக்குல்ல, அந்த பொங்குறது நிறையா இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வந்து ஒரே நாளில் களி பண்ணுற மாதிரி இருக்கும், மறுநாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது. இப்படி ஒரு போர்ஷனை பொரிச்செடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு 6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கை நிறைய கொஞ்சமாக வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா கொத்தமல்லி இலை. இது வீட்டில் கொஞ்சம் தான் இவ்வளோ தான் இது. ஸோ அதனால் அதை அப்படியே போட்டேன். வீட்டுக்குள்ளே கிச்சன்லேயே நம்ம புதினா வளர்த்தோம்னா செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி தேவையப்பெல்லாம் எடுத்துக்கிடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான வந்து என்னதுன்னா புதினா கொஞ்சமாக அதையும் நல்லா அலாசிட்டு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எவ்வளோ மைய அரைக்க முடியுமோ அவ்வளோ மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல், தண்ணி வந்துட்டு நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ஆல்ரெடி மாவு இதை பசஞ்சு வச்சுட்டோம் பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணும்போது சங்கடப்படும். ஸோ இதுலேயே இந்த வெங்காயத்தில் வேறு ஈரம் இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, உங்களுக்கு வந்துட்டு இன்னும் உரப்பு தேவைப்படுற மாதிரி இருக்குன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி எடுத்துக்கலாம். பட் நான் இதில் போடலை. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ திரும்ப அகெயின் ஈரப்பதம் அதிகமானதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு என்ன செஞ்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவே திரும்ப அதாவது இடியாப்ப மாவை ஆட் பண்ணி நல்லா வந்து உருண்டையாக உருட்டிட்டு அதையும் வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு ஒரே மாவில் செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாப்பா வந்துட்டு காரம் வந்துட்டு சில சமயம் வந்துட்டு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல, உரப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு வந்துட்டு அந்த வெறுமனையாக உருளைக்கிழங்கு அந்த மாவு மட்டும் வச்சு உப்பு போட்டு செஞ்சுட்டு எங்களுக்கு இதை வச்சுருந்தேன். எனக்கு இந்த உரப்பு கரெக்டாக இருந்த மாதிரி தோணுனதுனால நான் வந்து வத்தப்பொடி சேர்க்கல, கரம் மசாலா அதில் இருக்கிற வத்தப்பொடியே
போதும்னு சொல்லிட்டு செம்ம கிறிஸ்பியாக வந்திருந்தது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வந்தது. அதில் நான் வந்துட்டு நம்ம அந்த மசாலா போட்டு செஞ்சோம்ல, அதில் பகுதியை என்ன செஞ்சுட்டேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்குன்னு, அதாவது இன்றைக்கே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு சில இதை வந்துட்டு கிறிஸ்பி இல்லாமையே பொரிச்சிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாப்பா வந்துட்டு மசாலா உள்ளது வேண்டான்ட்டா. எது வேணும்னு சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவளுக்குன்னு தனியாக பொரிச்சு வச்சிருந்தால அந்த இது தான் வேணும்னு சொல்லிட்டா. ரொம்பவே கிறிஸ்பியாக வந்தது. நீங்களே கேட்டு பாருங்க அதை. எப்படி இருக்கே? இது வேண்டாமா, இது வேண்டாமா? ஏன் அது அது இது பிரகல்யாக்கா? அப்போ இது யாருக்கு? அடியா, சரி உட்கார். ஓகே உட்கார். உனக்கு அது ஒரு கிண்ணம், இந்த ரெண்டு எங்களுக்கு ரெண்டு இதுக்குமா? அது ஃபுல்லாக உனக்கா? இது அம்மாக்கு அப்பாக்கு. அப்போ அது உனக்கு ஒரு கிண்ணம், எங்கள் ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு கிண்ணமா? சரிதான். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்க. நொறுக்கி காட்டுறேன். கொஞ்சம் பதக்குன்னு எடுத்தது தான் சொன்னால அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அண்டு இன்னொரு இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி. இல்லை கிறிஸ்பியாக உள்ளது ஃபுல்லாக தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வதக்குன்னு எடுத்திருந்தால அது அன்றைக்கி நைட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரெண்டுமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை கிறிஸ்பியாக இருந்ததையே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுநாள் திணை பொங்கலுக்கு வந்து சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அந்த சாம்பாரை கொஞ்சம் ஊற வச்சுருந்தாங்க. எங்கே நல்லா இருக்க போதுன்னு பார்த்தா சீரியஸாக நல்லா இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா பாப்பாவே விரும்பி சாப்பிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.